இளமை. அதாவது வந்து இது ஒரு தோற்றத்துல மட்டும் இருக்க கூடாது. பார்க்கும்போது நம்மளோட உடலோட வலிமையிலேயே இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நாம எப்படி இருக்கோம் அப்படின்றது வந்து உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் நம்ம ஃபேஸ்லயும் தெரியும். நம்ம டல்லா இருந்தா உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸும் டல்லா தான் இருக்குன்ற மாதிரி அர்த்தம். நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இல்ல பயங்கரமா எந்துவா இருக்கோம்னா உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது. இது வந்து இப்ப இல்ல, நம்மளோட ப்ராவப், நம்மளோட முன்னோர்கள் சொன்ன ஒரு காமனான ப்ராவப். பட் இப்ப நம்ம பேச போற இந்த விஷயத்துக்கும் இதுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா வந்து தன்னைத்தானே வந்து யங்கா இல்ல வந்து இளமையா காட்டிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள், நிறைய கிரீம்ஸ், நிறைய உடற்பயிற்சிகள், யோகாக்கள், மெடிடேஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி என்னதான் நம்ம வந்து இளமையா இருந்தாலும் முதுமை அப்படின்றது கண்டிப்பா வந்து சேர்ந்துதான் ஆகும். லுக்ஸ் லைக் 55, பட் he is just, அதாவது he is just 27, பட் he looks like just 15 16. அப்புறம் வந்து இஸ் 55 லுக்ஸ் லைக் 20. இப்படிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஹீரோ ஹீரோயின்ஸ். எஸ், அவங்க வந்து நார்மல் டே டு டே லைஃப்லாம் லீட் பண்ணாதவங்கலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களாலெல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ஃபேஸ் கட்டு, ஒரு ஸ்கின் கேரு, ஒரு பிசிக்கல் வைஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ், அதுக்குன்னே ஒரு 4 நியூட்ரிஷன், 4 மசில் டெவலப்பர்ஸ், ஒரு 2 ட்ரைனர்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியும். நார்மலா ஒரு ஒரு ஃபீமேல் ஒரு மேல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மேலுக்கு வந்து நான் கூட சொல்லலாம் இப்படிதான் இருக்க முடியும். ஒரு 30 இயர்ஸ் 31 இயர்ஸ் ஏஜ்ல இப்படிதான் இருக்க முடியும். ஒரு ஃபீமேல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்க முடியுமே தவிர இந்த ஹெக்டிக் சிச்சுவேஷன், ஹெக்டிக் லைஃப்லாம். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எக்ஸசைஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏஜ் பிரகாரம் நம்ம ஏஜ் ஆனா கூட பிசிக்கலா ஃபிட்டா இருக்குமா அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. நம்ம எந்த அளவுக்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு ஏஜிங் கிரைட்டீரியாவும் வந்து மாறிட்டே போகும் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ், சீமேனே இது வந்து ஒரு இந்த பர்டிகுலர் ட்ரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பழங்குடி மக்கள், அதாவது ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் அண்ட் வேல்யூபிள் வண்டர்ஃபுல் ட்ரைப்ஸ். இப்ப பார்க்கும்போது இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிவியா நாட்டுல கேபிட்டல் லேபர்ஸ்ல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர்ல இருக்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அதாவது வந்து அமேசான் காடுகளே பயங்கர அடர்த்தியா இருக்கும், அங்கேயே பயங்கரமா மழை பெய்யும். அமேசான்ல இருக்க அடர்ந்த மழை பெய்யக்கூடிய காடுகள், ரெகுலரா மழை இருக்கும்ல அந்த மாதிரி காடுகள்ல வசிக்கிற இந்த மக்களோட ஏஜ் கிரைட்டீரியா தான். ரீசெண்டா ஒரு ஸ்டடியில வந்து ஒரு 84 வயசு லேடி, அவன் வந்து பிபிசிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்கும் போது 84 வயசு அந்த பழங்குடி மக்கள்ல சேர்ந்த ஒரு 84 வயசு லேடி எப்படி இருக்காங்கன்னா, போற வழியில டக்கு டக்குன்னு வந்து கிழங்க புடுங்கி போடுறது, டக்குன்னு வந்து 2 அருல வந்து ஒரு வாழை மரத்தை அறுக்கிறது, அப்படியே அந்த 2 வாழை மரத்தை அப்படியே தூக்கி 2 சைட்லயும் வச்சு தூக்கி போறது, இந்த மாதிரி. அதாவது நார்மலா 84 இயர்ஸ்ல இருக்க ஒரு லேடியால பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஊர்ல பண்றாங்க, அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்டவங்க. பட் இந்த ட்ரைப் பீப்புள்ஸ் வந்து ஸ்பெஷலா இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க. ஸோ வந்து இவங்கள பத்தின ரிசர்ச் 2023ல, அதுக்கு பேக் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஃபுல் டேட்டாவை வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் அபிஷியலா நிறைய பேர் இதை பார்க்கல, பேசல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பர்டிகுலர் சீமேனே, இந்த பர்டிகுலர் பழங்குடி நாடோடி மக்கள், இவங்களோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவங்களோட ஏஜிங் ஃபேக்டர்லாம் தாண்டி இவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் தான். ஏஜிங் ஃபேக்டர் இருக்கும், அவங்க ஏஜ் ஆகிட்டாங்கன்றது தெரியும், பட் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்படுது. அது எந்த விஷயத்துலயும் அவங்க எந்த ஒரு டிசீஸாலையும் அட்டாக் ஆகாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்படுது இப்ப இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்கெல்லாம். எஸ், இவங்க என்னன்னா பிரெயின் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச்ல ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேர்ல்டுலயே ஆர்டரிஸ்ல எந்தவித பிரச்சனையும் வராம ஸ்ட்ராங்கா இருக்க ஒன் ஆஃப் த ட்ரைப் பீப்புள்ஸ் இவங்க அப்படின்னு சொல்லி. ஆர்டரிஸ்னா நம்மளுக்கு போற ரத்த நாளங்கள், அதாவது இதயத்துக்கு போறது, மூளைக்கு போறது, இல்ல வந்து லங்ஸுக்கு போறது, இந்த ரத்த நாளங்கள்ல எந்த ப்ராப்ளமும் வராத ஒரே ஒரு இன மக்கள், ஒன் ஆஃப் த இன மக்கள் வந்து இந்த சீமேன மக்கள். அடுத்ததா இவங்க வந்து பிரெயின், அதாவது இந்த மூளையை எடுத்துட்டு வரும்போது அவ்வளோ சீக்கிரத்துல அவங்களோட மூளைக்கு வந்து வயசே ஆக மாட்டேங்குது. ஸோ இதுவுமே ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க. வயசாகிறதுன்றது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், 80 வயசுல அது ஞாபகம் இருக்குமானா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களை வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் அவங்க ஒரு காட்டுல ஒரு இடத்துல விட்டு போறாங்க, அந்த பர்டிகுலர் பகுதியில ஏதாவது விட்டுட்டு போறாங்க, இல்ல அவங்க தொலைஞ்சிடறாங்கன்னா
அந்த ரூட்ல இருந்து அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றது முதல் கொண்டு அந்த ஒரு 400 கிலோமீட்டர் காடை வந்து ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இவங்களோட மூளை வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏஜ் ஆகுறது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு கிரைட்டீரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது தவிர்த்து வந்து நார்மலா ட்ரைப் பீப்புள்ஸ் லீட் பண்ற ஒரு வாழ்க்கை, வேட்டையாடுதல், உணவு தேடுதல், உணவு உண்ணுதல், அது மட்டும் இல்லாம விவசாயம், அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான அதாவது வீடு வீடுன்றது வந்து ஹட்டு, அந்த குடிசைகள் கட்டுதல், இதுதான் வந்து ஒரு நார்மலா ஒரு பழங்குடி நாடோடி மக்களோட வாழ்க்கை. இதை வந்து இவங்க பேசிக்கா பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்குன்றத ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா இன்னைக்கு நேற்றுக்கு எடுத்த டேட்டா கிடையாது. 20 வருஷமா இந்த பர்டிகுலர் இன மக்களை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு டேட்டா வரும்போது அவங்கள பத்தின ஒவ்வொரு பிரத்யேகமான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அடுத்ததா வந்து இவங்க பார்க்குற முக்கியமான விஷயம், இவங்க வந்து பகல் நேரத்துல வெறும் 10% ஆஃப் தான் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றாங்க. மீதி எல்லாமே 54% வந்து டெக்னிக்கலா அவங்களோட உடம்பை எப்படி வந்து மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடுறாங்கன்னா அந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு ஒரு 11 மைல் தூரம் போவாங்களாம். 11 மைல்னா 18 கிலோமீட்டர். மிருகம் வேட்டையாடுறதுக்கு ஃபோக்கஸ் அவங்க நடக்கிறதுல வந்து பிசிக்கல் ஃபிட் ஆயிடுறாங்க. அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா டெக்னிக்கலா மாறதுனால அவங்க ஸ்பெஷலா உடம்புக்குன்னு கொடுக்குற ஒரு எஃபர்ட் வந்து 10% தான். பட் டெக்னிக்கலா அவங்க உடம்புக்கு கொடுக்குற எஃபர்ட் வந்து 54%. ஃபுல்லா உடம்பு ஒர்க் அவுட் ஆகுறதுல அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து ரிசர்ச் அனலைசிஸ்ல வந்து இன்னொரு விஷயம். இவங்களுக்கு அதெல்லாம் தவிர்த்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான்ல இருக்க ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால, மணிக்கி ரிவர் அப்படின்ற அந்த ஒரு ரிவர் ஓரம் இருக்கிறதுனால இவங்களுக்கு தேவையான நகரத்துல கிடைக்கிற எந்த ஃபுட்ஸுமே இவங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எண்ணெய், பருப்பு, மாவு, இந்த மாதிரி எந்த ஒரு பேசிக்கான ஃபுட்ஸும் வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸே கிடையாதுன்றதுதான் இன்டைரக்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பிடிக்கிற ஏதோ பறவையோ இல்ல குரங்கோ இது எல்லாமே அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், புரோட்டீன் கொண்டதான். இதை விட ஹைலைட்டான விஷயமா பார்க்கப்படுறது, இவங்க யாருக்குமே வந்து வறுக்கிற பழக்கம், உணவை வந்து வறுக்கிற பழக்கமே கிடையாது. ஸோ அதுவே போதும் உடம்ப வந்து நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்ற சொல்றாங்க. வறுக்கிற பழக்கம் இல்லாம வேற என்ன மாதிரி என்ன பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம பண்ற பாபிக்யூ இல்ல கிரில் மாதிரி நம்ம இல்ல, அவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஸோ வந்து சுட்டு சாப்பிட்ற பழக்கத்தினால அதோட எனர்ஜி நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை விட நான் சொல்லிட்டே இருக்கிறது வந்து அது வந்து பிரமிப்பு கிடையாது. இப்போ எல்லாரும் இதை விட பயங்கர பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. இவங்க எல்லாம் இதுல இன்னும் லைட்டா கூட பாதிப்புக்குள்ளாகல அப்படின்றதுதான் ஒரு சூப்பரான விஷயம். எஸ், 2013 நடந்த ரிசர்ச் பிரகாரம் இந்த பர்டிகுலர் இன மக்களுக்கு யாருக்குமே பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை பார்த்து ரிசர்ச்சர்ஸ்லாம் எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல்லான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருந்த அந்த இன மக்கள்ல வந்து ஒரு 750 பேரை வந்து தனியா, அதாவது 40 இருந்து 80 வயசு கேட்டகரி மக்களை எடுத்து அவங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் மூலியமா ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதே டைம்ல கிட்டத்தட்ட 137 மம்மி, அதாவது நம்ம சொல்லுவோம்ல எஜிப்துல மம்மி, அந்த மம்மியோட டெட் பாடிஸ்ல இருந்து அதையும் வந்து சிடி சாம்பிள்ல வந்து பார்த்துருக்காங்க. ஸோ வந்து மம்மிக்களே 40% வந்து ஹார்ட் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த இன மக்கள் பாதிக்கப்படலைன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. ஸோ வந்து சிடி ஸ்கேன்ல கூட இவங்க வந்து ரொம்ப தெளிவா அவங்களோட ஃபிட்னஸும் இருக்கட்டும், ஏஜிங்கும் சரி அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ இந்த பழக்க வழக்கம் வந்து திருப்பி வந்து உலகத்துக்கு வரதுக்கான சான்சஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும், பட் இவங்க கூடிய சீக்கிரம் உலகமயமாவதால இவங்களும் வந்து நிறைய டிசீஸ்ல பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சராசரியா 50 வயசு இருக்க இவங்க ஒரு 75 வயசு அமெரிக்கன் அவன மாதிரி இருப்பாங்களாம். 75 வயசுனா ஒரு 25 வயசு கம்மியானவங்க மாதிரி இருப்பாங்களாம். ஸோ வந்து அவங்களோட தோற்றமும் சரி, அவங்களோட உடல் வலிமையும் சரி, அவ்வளோ சீக்கிரத்துல அவங்க செய்யற வேலையால கம்மியே ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து முக்கியமா 2023 லாஸ்ட் இயர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய டேட்டா என்னன்னா, இவங்க யாருக்குமே பிரெயின் டேமேஜ்னா ஒரு 70 இல்ல ஒரு 80க்கு அபோவ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட மூளை எல்லாம் மழுங்க ஆரம்பிக்கும் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா.
ஸோ அந்த மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்று மறந்து போகும் இல்லை மழுங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அமெரிக்கன் பீப்புள்ஸ் நிறைய பேர் பாதிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு டிசீஸ்ல பாதிக்கப்படவே இல்லை, படுறதுக்கான சான்சஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொற்று நோய். அந்த தொற்று நோய் அப்படின்றது வந்து அதுக்கான மருந்தை தான் இவங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அப்பப்ப வந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்களாம். தொற்று நோய்க்கான மருந்து வந்து அந்த இலைத்தழைகள்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல குணப்படுத்த முடியலையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரங்கு கிட்ட இருந்து ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா, இப்ப நம்ம பார்த்த மங்கி பாக்ஸ் கூட அவ்வளவு சீக்கிரத்துல குணப்படுத்தாது, சில நேரத்துல உயிரிழப்புகளும் நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதுக்கான மருந்து, எக்ஸாக்ட் மருந்து கண்டுபிடிக்க முடியாதனால இதை வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் அவங்க கூட இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கு இந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சில விஷயம்லாம் அந்த இன மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. எஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னதான் நம்ம வந்து மலைப்பிரதேசம் இல்ல காடுகளுக்குள்ள இருந்தாலும் வந்து சில விஷயங்கள்லாம் வெளியில வந்தாகணும்ல. அந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டா 2024 நடந்த டேட்டா, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டேட்டால வந்து அவங்களுக்கு எந்த டிசீஸ் இல்லை, ப்ராப்ளம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் 2024 ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அவங்க வசிக்கிற ஏரியா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் வந்து தீ விபத்துல அழிஞ்சிருச்சு. இட் பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷனால அழிஞ்சுது. அந்த லெவல்ல அழிய ஆரம்பிச்சு. குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன்லாம் வரும்போது சில பில்டிங்ஸ் இல்லை அவங்க ஏதாவது வந்து ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் பண்றேன்னு உள்ள வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து காடுகள் அழியும் போது அவங்களுக்கு ஆப்வியஸா எஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கிடைக்கும். முக்கியமா கொலஸ்ட்ரால விளைவிக்கிற அளவுக்கு பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், பருப்புகள், மாவுகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்களோட இப்ப வந்து என்னன்னா ஒரு ஆறுல இருந்து அந்த சைட்ல வந்து நகரத்துக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. என்னன்னா கூடவே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து நீரிழிவு நோயால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. எஸ், சுகரால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது தெரியல. ஒருவேளை இப்படியே இந்த உலகம் இருந்திருந்தா, காடுகள் அப்படின்னு இருந்ததா எல்லாரும் நல்லா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்படியே இருக்க முடியாதுல்ல, டெவலப்டு ஆகும்போது மாறும். பட் மாறுறதுனால இந்த மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸும் வரும் அப்படின்றத நம்ம ஏத்துதான் ஆகணும் போல இருக்கு. ஸோ ஆனா இந்த ரிசர்ச் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா 20 இயர்ஸ் வந்து ஒரு பீப்புளோட ஃபுல் அனலைசேஷன் கொடுத்தது பின்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கிறத தவிர அவங்களோட வாழ்வியல் முறை வந்து மற்றவங்க கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எடுத்துக்காட்டா இருக்கு. பர்டிகுலரா இந்த சீமேனே மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பபாய். சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பபாய்.